ஹே காய்ஸ், முருகனை வந்து நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அவர் இருக்கார் அப்படிங்கிற ஃபீலை வந்து நமக்கு உணர்த்துவார். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய டைம் உணர்ந்திருக்கிறேன். அது எது வழியானா, நான் அவரோட ஃபோட்டோஸ் அதிகமாக வந்து எதிர்பாராத விதமாக பார்க்குறது, தென் வந்து மயிலை அடிக்கடி பார்க்குறது, மயில் சத்தத்தை கேட்குறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தூரமாக இருக்கையில் கேட்டிருக்கேன். பட் நான் அன்றைக்கி யூனிவர்சிட்டி போயிருந்தேன் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்ல. ஸோ அன்றைக்கி வந்து நான் காலேஜ் கேம்பஸில் வந்து என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கையில் ஏதோ ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் தெரிஞ்சுது அப்படின்ட்டு நான் பார்த்தேன். பார்த்தா தூரமாக இருந்து பார்க்கையில அது எனக்கு பேப்பர் மாதிரி தெரிஞ்சது. பார்த்தா அது பக்கத்தில் போய் பார்க்குறேன் மயில். ஸோ வந்து எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது பக்கத்தில் பக்கத்தில் வந்து நான் மயில் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சி பார்க்கல. அதுவும் தோகையோடு இருக்கிற மயிலை வந்து பார்ப்பேன் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. அதாவது முருகனை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, அவர் வந்து நமக்கு அந்த அளவுக்கு மிராக்கிள காமிப்பார். ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ என்னோட பக்கத்தில், அதுவும் என்னை சுற்றி நிறைய மயில் இருந்துச்சு. ஒரு 4, 5 மயில் நின்னுச்சு. ஸோ நான் பார்ப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அது என்னால் வேர்ட்ஸால் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அம் அதாவது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பக்தியோடு இருக்கோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து நிறைய விஷயம் வந்து ஃபீல் ஆகும். ஸோ வந்து எனக்கு முருகனோட பிளெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் ரொம்பவே நம்புகிறேன். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தைப்பூசம். ஸோ வந்து எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணுவோம் அப்படி தானே. ஸோ வந்து இந்த தைப்பூச நாளில் இந்த வீடியோ போடணுன்னு நினச்சேன். ஸோ வந்து வீடியோ போட்டேன், ஓகேவா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, கடவுளை நம்புங்க. கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், ஓகேவா. உங்கள் லைஃபே மாறும், ஓகேவா. தேங்க்யூ, பை.